தீவஜனமே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 2வது நாள், செகண்ட் டே. கொஞ்சம் நாள் போயிருக்கலாம், ஆயினும் என்னோடு கூட நீங்கள் இருங்க. தமிழில் செய்கின்றது கொஞ்சம் கடினம், நேரம் இல்லாதபடி இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப தாமதமாய் இதை செய்கின்றேன். பரவாயில்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது நாள், சரிங்களா? இன்றைக்கு வேண்டிய வேத வாசிப்பு அப்போஸ்தலர் நடபடிகை 1வது அதிகாரம் முதல் 11வது வசனம். முதல் 11 வசனங்களை நம்ம வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். தேவனே, உம்முடைய வசனத்தை நாங்கள் திறந்து தியானிக்கும் பொழுது போதுமான போதனையும் தெளிவான வெளிப்படுத்துதலையும் எங்களுக்கு நீர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிவிடுகிறேன். தேவஜனமே, நம்ம தியானம் செய்கிற நேரத்தில் வேத வசனத்தையும் திறந்து, அப்போஸ்தலர் நடவடிக்கை திறந்து அந்த 11 வசனத்தை வாசிங்க. அன்றைக்கு குறிப்பிட்ட அந்த வசனத்தை வாசித்தால்தான் நம்முடைய தியானம் அர்த்தம் உள்ளதா இருக்கும். இல்லைன்னா தலை இல்லாமல் வாழை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அர்த்தம் இருக்காதுங்க, பிரயோஜனம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வாசிங்க. சரி, இந்த முதல் 11 வசனத்துல, முதல் அதிகாரத்துல ஒரு காரியம் வருது. தியோஃபிலஸ் என்ற ஒரு ரோம அரசாங்கத்துல ஒரு முக்கியமான இடம் வைக்கின்ற ஒருத்தர். அவர் ஒரு நாள் தன்னுடைய டாக்டர் கிட்ட போய், டாக்டர் லியூக், எனக்கு ஒரு உதவி வேணும். என்ன உதவினா, நீங்க இந்த இயேசு கிறிஸ்து என்பவரை குறித்து ஒரு ஆழமான, விசாலமான ஒரு ஆராய்ச்சி செய்து அவரை குறித்த சில கருத்துக்களை என்னிடத்தை சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். 2 காரியங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். தேவஜனமே, எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு காரியம் தோன்றுது. அப்படி தியோஃபிலஸ் என்பவன் டாக்டர் லியூக் கிட்ட இந்த கேள்வியை கேட்காதபடி இருந்தால், இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம், லூக்கா சுவிசேஷமும் நமக்கு இருந்திருக்காது. ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறனால ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்துல தன்னுடைய வெளிப்படுத்தலை மற்ற இடத்துல கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த 2 புஸ்தகம் நமக்கு இருந்திருக்காது. சரியான கேள்விகளை கேட்டதுனால நல்ல பதில் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த இடத்துல இருக்கிறா. அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு பயந்து இருக்கிறா. ஆனா அந்த நாள்ல அந்த கல்லறையின் கல் புரட்டி இருக்கு. அவள் குனிந்து பார்க்கிறா. தூதர்கள் இருக்கிறார்கள். கேள்வி கேட்கிறா, என்னுடைய எஜமானை, என்னுடைய ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, நீ எனக்கு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அங்க வர, யாரை தேடுகிறாய் என்று மகதலேனா மரியாளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். மகதலேனா மரியாள் செத்து போன சடலத்தை சொல்லுகிறார். ஆனா இயேசு என்ன சொல்றார் தெரியுங்களா? செத்து போன சடலம் இல்லை, யார் உயிர் உள்ளவரை, எந்த உயிர் உள்ளவரை தேடுறேன்னு அந்த சரியான கேள்வியை கொடுக்க, அந்த கேள்விக்கு சரியான கேள்வியாக மாற்றுகிறார். மகதலேனா மரியாள் சரியான இடத்துல இருந்தார். ஆனா தவறான கேள்வி கேட்டார். இயேசு கிறிஸ்து அந்த கேள்வி, இதான் சரியான கேள்வி, யாரை தேடுகிறாய்? There are times we are at the right place but ask the wrong question. கேள்விகளை கேட்கின்றோம், ஆனா சில வேளைகள்ல தவறான நபர்கிட்ட கேட்டுறோம், தவறான கேள்விகளை கேட்கிறோம், பிரயோஜனமற்ற ஒரு காரியமாக போய்விடும். நீதிமொழிகள் 22வது அதிகாரத்துல 17வது வசனம், 12வது வசனத்துல வேதம் சொல்லுகின்றது, தேவன் அறிவின் மேல் தன்னுடைய கண்ணை வைத்திருக்கிறாராம். நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஞானத்தின் மேல் பிரியமுள்ளவர் இயேசு மட்டுமல்ல, அதை கவனமாய் பார்க்கிறவர். சோ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, நான் கேள்வி கேட்கணும். உம்முடைய வசனத்தை வாசித்து கேள்விகளை கேட்டு நான் அறிவில் வளரணும். அதனால எனக்கு நல்ல கேள்விகளை கேட்க, சரியான கேள்விகளை கேட்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வது ஞானமான ஒரு காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், இந்த பகுதியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா,
லூக்கா இந்த கடிதத்தை எழுதி என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து மிகவும் உன்னிப்பாக சில விசித்திரமான அடையாளங்களை எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து மரித்தார். அதற்கு பிறகு அவர் சீஷரிடத்தில் தன்னை காட்டினார். பல இடங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், முதல் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் எல்லாம் பயந்து ஒரு அறையில் இருக்கிறாங்க, பூட்டப்பட்ட ஒரு அறையில் இருக்கிறாங்க. தோமா அங்க இல்லை. இயேசு கிறிஸ்து வராரு, அவரிடத்துல மக்கள் இடத்துல நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்தது தோமஸ் வந்தா கேட்கிறான். தோமஸ் நம்பலங்க. ஆனா அடுத்த முறை தோமா இருக்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து வராரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? தோமா அங்க வா, உன் கையை கொடு, என்னுடைய காயத்துல கையை வை. தோமா உடனே சொல்றான், என் ஆண்டவர், என் தேவன். ஓ குரியோஸ், ஓ தேயு. குரியோஸ் என்றால் ஆண்டவர், தியோ என்றால் தியோஸ் என்றால் தேவன். முதல் முறை வெளிப்படையாக ஒரு சீஷன் அந்த குழுவுல இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற உண்மையை சீஷனுக்கு காட்டினார். அடுத்தது, இந்த மேல் அறையில இருக்கிற மக்கள் பயத்தில் இருந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதுறாரு, பல வகையில உயிரோடு கூட இருக்கிறேன் என்ற உண்மையை சீஷலுக்கு காட்டிக்கொண்டே இருந்தாராம். விளைவிக்கவங்க பயத்துல இருக்கிற மக்கள் கொஞ்ச நாள்ல தங்களுடைய ஜீவனையே இந்த விசுவாசத்துக்கு கொடுக்க ஒப்பு கொடுத்தவர்களா இருந்தார்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்மை. அது மட்டும் இல்ல, லூக்கா எழுதுறாரு, 40 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல பல சீஷலோடு கூட தன்னை வெளிப்படுத்தினாராம், தன்னை காட்டினாராம். அவரோடு கூட சாப்பிட்டாரு, அவரோடு கூட ஐக்கியம் கொண்டாரு, அவளோடு கூட பேசினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் சொல்றாங்க மாஸ் ஹிப்னோட்டிசம், மனதை ஒருத்தர் மாத்திட்டாரு, அதனால தான் எல்லாம் நம்பிட்டாங்கன்றாங்க. ஆனா எந்த விதமான மந்திரங்களும் 40 நாள் தொடர்ந்து 40 நாள் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் மிகவும் வல்லமையான கிறிஸ்தவ விசுவாசத்தில் மிக முக்கியமான ஒரு அஸ்திபாரமா இருக்கின்றது. ஆதி திருச்சபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உண்மையை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டார்கள். கிறிஸ்தவ விசுவாசம் எதுல ஸ்தாபிக்கப்படுறீங்களா? இயேசு பாடுபட்டார், இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார். இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அஸ்திபாரம், முக்கியமான ஒரு போதனையாய் அவர்களுக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பிரசங்கிக்கிற நாம் இயேசு உயிரோடு கூட இல்லாதபடி இருந்தால் மிகவும் பாவத்துக்குரிய மக்கள், மிகவும் பிட்டி பீப்பிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு உண்மை, அவ்வளவு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இருக்கின்றது. என்னுடைய ஜெபம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்து வரணும். எபேசு புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நீ வாசிச்சினா, பவுல் அப்போஸ்தலன் விசேஷ ஒரு ஜெபத்தை எபேசு சபை மக்களுக்கு சொல்றாரு. அந்த ஜெபத்துல ஒரு காரியம் சொல்றாரு, incomparably great power we must know. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்துல ஒண்ணு என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்ம எந்த வகையிலும் ஒப்பிட முடியாத வல்லமை நிறைந்த அந்த உயிர்த்தெழுதல் சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பரிசுல வீடு இருக்கிறார், எல்லா அதிகாரங்களும், எல்லா விதமான சாசன அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் கால் கீழே உண்டுன்னு சொல்றாரு. என்னுடைய ஜெபம், தேவ ஜனமே, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில வந்தால் வளர்ச்சி இல்லாத இடத்துல வளர்ச்சி வரும்.
யாரும் அங்கீகரிக்காத முடிய இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எந்த இது செத்து போயிருக்குதோ, எதுல ஒரு மாற்றம் இல்லாதபடி இருக்கின்றதோ, உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்து மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஜெபிக்க வேண்டிய காரியத்துல முதல் காரியம், என் ஆண்டவராகிய கர்த்தாவே, சரியான கேள்விகளை கேட்டு சரியான நபர்கிட்ட கேள்விகளை கேட்கவும் விசுவாசத்துல நாங்கள் வளருவோம். எங்களுக்கு போதனையை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல கூட தேவன் மரிக்க முடியாது, அது பொய் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. விசேஷமாக இந்த நாட்களில் தரிசனத்தோடு கூட கனவோடு கூட தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிற அந்த உண்மை பலருக்கு வர உதவி செய்யும். அதே நேரத்தில் என் ஆண்டவராகிய கர்த்தர் உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் உண்மை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய சபையில பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. அதன் நிமித்தம் பெரிய ஒரு எழுப்புதலுக்குள் நாங்கள் வர, பிரைஸ் காட், ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் ஒரு புதுமை வர கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.